ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் ஏப்ரல் 7, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கை ஒலி சீரியலில் அவங்க அப்பா சரச்சந்திரா பூமியை வீடியோ காமிச்சு, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, நீ ஏன் இதுமாரி நடந்துக்கிட்ட, ககனை நான் கேட்கும் போதெல்லாம் மறந்துட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிற, என் மானத்தையே வாங்கிட்ட, நீ என் பொண்ணே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சேன், பார்க்கல அப்படின்னு சொல்லி ஓங்கி பலாருன்னு விட்றாரு. அங்கே சாருக்கிட்ட போய் சுற்றி விழுற மாதிரி போகிறா, ஆனால் விழலை. அவங்க உள்ளே இருக்க தாலி வெளில விழுது. அப்போ விழுந்துட்டு அதை பூமி பார்க்கல, வெளியில் வந்துடுது தாலி. அப்போ உடனே என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் திரும்புகிறா. அப்போதைக்கு தாலி எல்லாரும் பார்த்துட்றாங்க. இது யார் கட்டினது, என்ன இது தாலி கழுத்தில் அப்படின்னு சொல்லி திரும்பியும் திட்டுறாரு. என்ன யார் கட்டினதுன்னு கேட்கவும் பூமி அழுதுகிட்டே இது மாதிரி ககன் மாமா கட்டினது தான் நேற்றுக்கு பார்ட்டியில் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ என்ன சொல்லியிருந்த, நீ இதுக்கு முன்னாடி என்னோட சம்மந்தம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இந்த நிமிஷம் உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் அவள் செத்து போயிருப்பா, நீ உன் மேலே நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு அப்படி. உடனே அபூர்வா சொல்கிறா, நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்களே, 2 பேருமே சுயநிலை வேலையில் 2 பேருமே தண்ணி அடிச்சுட்டு 2 பேருமே நேற்றுக்கு ஓவராக தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அபூர்வா சொல்லவும், இது நீங்கள் சுயநிலைமை நான் கட்டினி தாலி கிடையாது இது, அதனால் அதை நான் கையை பிடிச்சி அறுக்க போகிறாரு. உடனே கேபி சரச்சந்திரா, நீ என் பையன் கட்டின தாலியில் கையை வச்சின்னா நான் உன் தங்கச்சியோட தாலியை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மீரா தாலியை பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு வச்சிட்ருக்காரு. உடனே கேபி அப்படின்னு கத்துறாரு சரச்சந்திரா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் பையன் தாலியை நீ அறுத்தினா அவன் தங்கச்சி தாலியை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீரா சொல்கிறா, இருங்க நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட போய், அண்ணா உங்களுக்கு அவரை பற்றி தான் தெரியும்ல, தயவு செஞ்சு என் தாலியை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறா. உடனே தாலியிலேருந்து கையை எடுத்துடுறாரு. பூமிகிட்ட நான் தாலியிலேருந்து கையை எடுத்துட்டேன்னா நான் ஒன்றும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா அர்த்தம் கிடையாது, என்றைக்குமே இந்த ககன் என்னோட மருமகனாக ஆகவே முடியாது, அவன் என்றைக்குமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி பூமியை தரன்னு இழுத்துட்டு போகிறாரு வெளியில். எங்கே இழுத்துட்டு போகிறாருன்னா ககன் வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. ககன் அம்மா சாரதா ககனுக்கு பெட் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்து ககனை எழுப்புறாங்க. அவர் ஏந்திரிக்கவே இல்லை. ஏன்ப்பா ஏந்திரிப்பாக்கா அப்படின்னு சொல்லி அவன் எழுப்பவும் கையை தேய்ச்சிட்டு கையில் கண்ணை முழிக்கிறாரு. கையெல்லாம் மஞ்சளாக இருக்குது. என்னது இது, நேற்று எங்கே போனேன் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க கன்ட்ட. நேற்று பேச்சுலர் பார்ட்டி தாம்மா போனேன் அப்படின்னு சொல்லவும், கையில் எப்படி மஞ்சள் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், ஏதாச்சும் பெயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாதா பெயிண்ட்டுக்கும் மஞ்சளுக்கும் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. நேற்று நான் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும். இதுமாதிரி நான் அதுக்கு பேச்சுலர் பார்ட்டி தான் போனேன், அங்கே என்ன பேச்சுலர் பார்ட்டி, உதய் பூமி பேச்சுலர் பார்ட்டிக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அங்கே பூமி வந்தாலான்னு கேட்குறாங்க. வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கே அங்கே போனேன்னு கேட்டதுக்கு, நான் வேறு ஒரு கிளைண்ட் மீட் பண்ண போனேன், அங்கே அவங்க பார்ட்டி நடந்துச்சு, அப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா இந்தா காஃபி குடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சரச்சந்திரா தரன்னு இழுத்துட்டு ககன்னு வெளில ரோட்டில் அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று கத்துறாரு. இவன் எங்கள் வீட்டுக்கு யார் கத்துறா அப்படின்னு சொல்லி இவரும் வெளில பார்க்கவும், சரச்சந்திரா கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என் வீட்டு வெளில என்னத்துக்கு நீ சத்தம் போட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சரச்சந்திராவை கழுத்தை பிடிச்சி சட்டையை உழுக்கிறாரு. இவரும் ககன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லோரும் அவங்கள பிரித்து விடுறாங்க. ஏன்டா அன்னைக்கு அந்த கல்யாணமே வேணான்னு என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக என் பொண்ணு கழுத்து தாலி கட்டாமல் போயிட்டு, இப்போ ஏன்டா என் பொண்ணு கழுத்து தாலி கட்டினேன்னு எடுத்து தாலியை காமிக்கிறாரு. ககனுக்கு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, நேற்று தாலி கட்டினது எதுவுமே அவனுக்கு மறந்து போச்சு. பூமிக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. உடனே நீ என் பொண்ணு இனிமேல் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவன் காலடியில் தள்ளி விட்டுட்டு போகிறார். பூமி அவன் காலில் போய் விழறா ககன் கால்கிட்ட. உடனே அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. இவன் வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சாரதா கூப்பிட்டு போகிறான். அம்மா நில்லுங்க, எதுக்கு அவளை உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க, நான் அவள் கழுத்த தாலியே கட்டலை, இவ ஏதோ நாடகம் ஆடுறா, முதல் தடவை வீட்டுக்கு போய் நான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்பையும் என்னை அசிங்கப்படுத்தி அனுப்புனா, 2ஆவது தடவை எங்காச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அசிங்கப்படுத்தி என் கூட வரவே இல்லை, 3ஆவது தடவை கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை நிறுத்திட்டா, இவ திரும்பவும் ஏதோ நாடகம் பண்ணுறா
அவள் நம்பாதீங்கன்னு சொல்லவும், உன் கையிலேயும் மஞ்சள் இருக்குது, அவள் கையிலையும் மஞ்சள் தாலி இருக்குடா, நேற்று நைட் நீ தாண்டா கட்டிருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், நான் கட்டவே இல்லைன்னு அடித்து பேசுகிறான். நீ உள்ளே கூட்டு போகக்கூடாது அவளைன்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் கேட்டு வெளியில் தள்ளி விட்டுறான். அவள் வெளில தான் நின்றுட்டுருக்கா. இவங்கெல்லாம் வந்து உள்ளே கூப்பிடக்கூடாதுன்னு அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போய் அவங்க வெளில யாரும் அவளை வந்து கூப்பிடக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடுறான். அவங்களும் வந்து இவன் பேச்சை தட்ட முடியாமல் அவளை வந்து கூப்பிடவும் இல்லை. அவள் வெளில தான் நின்றுட்டுருக்கா. சரச்சந்திரா வீட்டுக்கு போகிறாரு. எங்கன்னு அபூர்வா வந்து கேட்குறா, நடிக்கிறா. எங்கே பூமி கூப்பிட்டு போனீங்க, என்னாச்சு அவளுக்கு எங்கே அப்படின்னு கேட்கவும், பூமி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு எல்லாருக்கும் கேபிக்கு செர்ரிக்கெலாம் மீராக்கெலாம் ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்றைக்கு வந்து அவள் வந்து ககனை கல்யாணம் பண்ணவோ அன்னைக்கே அவன் என் பொண்ணு இல்லை செத்து போயிட்டா, அவன்கிட்டே அவன் விட்டுட்டு வந்துட்டானான்னு சொல்லவும், செர்ரி கேபிலாம் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ போய் ககன் கூட சேர்ந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே அபூர்வா வந்து சொல்கிறா, அபூர்வாட்ட போய் மதுதான் சித்தி சொல்கிறாங்க, என்னம்மா வந்து வீட்டை விட்டு போயிட்டா சந்தோஷம் தானம்மா அப்படின்னு கேட்கவும், எப்படி சந்தோஷமாகும், அவள் என்றைக்கு சாவறாளோ அன்றைக்கி தான் வந்து இந்த சொத்து எனக்கிட்டே வரும், அது வரைக்கும் இது பிரச்சனை, அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அடுத்து கேபியும் செர்ரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தாங்கப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா, நீங்கள் இன்றைக்கி மாமாவை எதிர்த்து பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ககனனும் பூமியும் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான்ப்பா. நீங்கள் தான் இதுமாரி அம்மா தாலியை வந்து கழட்டிடுவேன் அறுத்துருவேன்னு சொல்லி நீங்கள் பூமி தாலியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு சாப்பிடுங்க இந்தாங்கப்பான்னு சொல்லி கேபிக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறான். செர்ரிக்கு வந்து நீ வந்து நட்சத்திர காலத்தில் தாலி கட்டி அந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி நீ தாண்டா பூமி ககனையும் சேர்த்து வச்சது, நீ சாப்பிட்றான்னு அவர் செர்ரிக்கு ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீரா அங்கேருந்து வந்து, என்ன 2 பேரும் ஸ்வீட்டு ஊட்டிகிட்ருக்கீங்களா, உங்கள் அப்பா என் தாலியை அறுத்துடுறேன்ட்டு எங்கள் அண்ணன் முன்னாடி பேசுனதுக்கெலாம் நீ ஒன்றுமே சொல்லலை செர்ரி உங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தப்பு தான் அவர் பண்ணது, ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேபிட்ட கேட்குறாரு செர்ரி. நான் அப்படி பண்ணதுனால தான் பூமி வந்து கழுத்துலேருந்து தாலி காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆமாம் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மீரா சொல்லிட்டு போகிறா. பூமி வந்து வெளிலே தான் நின்றுட்டுருக்கா. இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. வந்து பாவண்டா காலைலேருந்து பூமி வந்து வெளியே நின்றுட்டுருக்காடா, சாப்பிட்டாலே இல்லையோ, அவளை உள்ளே கூப்பிடலாண்டா, அவன் பொண்டாட்டிடான்னு சொல்லும். உடனே கோவப்படுறாரு ககன். நீங்கள் முறைச்சிட்டு நீங்கள் உள்ளே கூப்பிடக்கூடாது, அவள் எப்படியோ போட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவா, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாரு. ஒரே மழை இடியுமா பெஞ்சிகிட்ருக்கு. அப்பையும் அவள் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. ரூமில் போய் இருந்துக்கிட்டு அவள் போயிட்டாளா இல்லையான்ட்டு திரும்பி வெளில வந்து எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. அவன் நின்றுட்டு தான் இருக்கா. அப்பையும் யாரும் கூப்பிடவும் முடியல, ககன் இது மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையிலே ஆயிடுச்சு. அவள் வந்து இருக்காளா இல்லையான்னு சாரதா வந்து எட்டி பார்க்குறா. அந்த இடத்துல காணும். கீழே பார்க்குறா. அவள் கீழே விழுந்து மயக்கம் போட்டு கிடக்கா. ககன் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி பூமி கீழே என்னாச்சுன்னு தெரியல, கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப டாக்டர் வந்து சீரியஸாக இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மழையில் நனைஞ்சதுனால அப்படி ஆயிடுச்சுன்னு சும்மா பொய் சொல்கிறாரு ககன். உடனே நீங்கள் கரெக்டான டைமில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் லேட்டானாலும் அவங்களுக்கு நிமோனியா வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு டாக்டரும் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு சாரதா திட்டுறா, எல்லாரும் ஒன்றால் தாண்டா, ஏன்னா இப்போ மட்டும் பொய் சொன்னேன், அவளை ராத்திரி ஃபுல்லாக இது மாதிரி நிற்க வச்சு அவளை பழி வாங்கிட்டேன் நீ ஏன்டா ககன். நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி பூமி வந்து கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஓடி போய் சாரதா பார்க்குறா. ஏம்மா அப்படி பண்ண, உங்கள் வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம் இல்லைம்மா, ஏம்மா இது மாதிரி நேற்று ஃபுல்லாக நைட்லேயே இது மாதிரி மழையில் நின்று இது மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியாமே வந்துடுச்சு, எங்கத்த போவேன் நான், எங்கள் அப்பாவும் என்னை செத்து போயிட்டேன்னு விட்டு போயிட்டாரு, ககன் மாமாவும் வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் போ அப்படின்னு திடீர்னு உள்ளே வந்து சொல்கிறாரு ககன். நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் வந்து நீ எங்கேயாச்சும் போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லவும் ககன் அடிக்க போகிறா சாரதா. உடனே நீ வந்து அவன் சொன்னது தப்பு தான், அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் செத்துப்போன்னு சொன்னதுக்கு, நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ என் வாழ்க்கையை விட்டே போயிடு அப்படின்னு சொல்லி பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து பூமி தலைக்கிட்ட வச்சுட்டு போகிறாரு. அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பூமி தனியாக இருக்காடா, அவள் பாவண்டா, அவளை விட்டு போவேணாண்டான்னு அவங்களும் கெஞ்சுறாங்க. தரன்னு அவங்க அம்மாவை இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போயிடுறாரு. அடுத்தது
பூமி வந்து ரோட்டில் நடந்து வந்து ஒரு பார்க்குள்ளே நுழையிறா. அதுக்கு அதை பார்க்குள்ள நுழையும் அவளோட மனசாட்சியே வந்து இது மாதிரி நீ வந்து ஃபஸ்ட்டே ககன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ண உங்கள் வீட்டுக்கு வந்து சம்மதம் கேட்டப்பவே நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ உங்கள் அப்பாவும் நீ உனக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ ககன் மாமாவும் நீ வந்து நல்லவல்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீ ஏமாத்துக்காரி அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ நீ இப்படி உன்னோட சுச்சுவேஷனில் யாருமே இல்லாத அனாதைய மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லவும், இந்த சுச்சுவேஷன் மாறும், ககன் மாமா என்னை புரிஞ்சுப்பார், எங்கள் அப்பாவும் அபூர்வா கெட்டவ அப்படின்னு என்னைக்காச்சும் கண்டிப்பாக புரிய வைப்பேன் நான். ககன் மாமாவும் என்னை புரிஞ்சுக்கிற நாள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மனசாட்சிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துடுறாங்க சாரதா, பூமி அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஏம்மா நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீ போயிட்டுன்னு சொல்லிட்டாங்கம்மா, அப்படியே நடந்து வந்தால் எங்கள் பார்க்குள்ளே நுழைஞ்சேன், நீ உன்னை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு சாப்பிடுமா வாமான்னு கூப்பிடவும் எனக்கு வேணான்னு சொல்லவும், நானும் சாப்பிடாம தான் இருக்கேன், நீ சாப்பிட்லாம் நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவும் 2 பேருமே சாப்பாடு சாப்பிட்டு ஊட்டி விட்டுக்கிறாங்க. சாரதா வந்து பூமிக்கு, பூமி சாரதாக்கு 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேம்மா, நான் இங்கே தான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு பூமி அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து நேரடியாக பார்க்குறாரு. எங்கே பூமி எங்கேண்ணா, பூமி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் இங்கெங்கே தான் நேத்தியே அவள் நான் துரத்தி விட்டேன், வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படியா பண்ணுவேன், ஏன் நான் இப்படி பண்ணுறேன், மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி ககனை திட்டுறாரு. நான் வந்து தாலியே கட்டலை, இதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது, நான் வந்து பூமி கழுத்து தாலி கட்டலைன்னு இதே தான் சொல்லிகிட்ருக்காரு அவரும். இப்போ எங்கே போனா பூமி, நான் வீட்டில் இருந்து தான் வரேன், எங்கள் வீட்டுக்கும் அவள் வரலை, எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. காலேஜில் பிந்துவும் சிவாவும் பேகை மாற்றிக்கிறாங்க. இது மாதிரி நான் ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டிங்களான்னு கேட்கவும் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. எடுத்து பார்க்குறாரு சிவா, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது பிந்துன்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ப்ராஜெக்ட் எழுதுனதை பார்க்குறாரு. கிழிஞ்சிருக்கு, என்னது இப்படி கிழிஞ்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சிவா சொல்கிறாரு. உடனே அங்கே வரா பூர்ணி வந்து சொல்கிறா பூரி, நான் தான் கிழிச்சேன், நீ எதுக்கு அவனுக்கு நீ எதுக்கு எழுதி தர அவளுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் வந்து அடிபட்டுருது சிவாக்கு. பூர்ணி கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, தொடச்சி விடுறாங்க. அவரை வந்து தொடச்சி விட்டு அவருக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. இது ஆப்போசிட்டில் நின்று ரத்னம் வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அதை ஃபுல்லாக அவர் தப்பாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி, அவள் என்னமோ கிஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும். அது மாதிரி அவள் வந்து அவளுக்கு தெரியுது கேமராவில். இதோட இந்த எபிசோடு முடியுது. மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.